ஐயய்ய! என்னய்யா இது? கொலாயடி சண்டை மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டேன், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை ஒரு வழி பார்த்துருவேன்ப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னார். அதனால் இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே இவர் இந்த பிரச்சனையில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ட்ரம்ப் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஒரு பிரச்சனையை கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பல கட்டமாக பேச்சுவார்த்தையை வந்து நடத்திட்டு வந்துட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காண்டி அமெரிக்காவுக்கு வந்து போயிருக்காருங்க. ஒயிட் ஹவுஸில் அமெரிக்க அதிபர், உக்ரைன் அதிபர், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட துணை அதிபர்னு சொல்லி 3 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக தாங்க வந்து போயிருக்கு. அமெரிக்காவோட துணை அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பல ராஜதந்திர நடவடிக்கைகளை வந்து கையில் எடுக்கிறாரு, அந்தளவுக்கு ட்ரம்ப் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு இது மாதிரி அமெரிக்க அதிபரை புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. இதை கேட்டவுடனே உக்ரைன் அதிபர் டென்ஷன் ஆகி, ராஜதந்திரமா, நீங்கள் என்ன ராஜதந்திரத்தை பற்றி பேசுனீங்க? போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களை ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ரஷ்யா மேலே போர் நடவடிக்கையில் வந்து எடுக்க ஆரம்பித்தோம், எங்களை யாருமே கண்டுக்கல, எங்களை எல்லா நாடுகளும் தனித்து விட்டுட்டாங்க, யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இப்படி இருக்கும்போது நீங்கள் ராஜதந்திரம் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வராது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, உங்கள் மேலே கூட ரஷ்யா அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டுகிட்டே இருந்த மனுஷன் ட்ரம்ப்பு பயங்கர காண்டாயிட்டாருங்க. என்னது, நீங்கள் தனியாக போர் எதிர்கொண்டீங்களா? யாருப்பா சொன்னது தனியாக எதிர்கொண்டீங்கன்னு? எங்களோட முன்னாள் முட்டாள் ஜனாதிபதி உங்களுக்கு $350 மில்லியன் ஃபண்டு வந்து கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டிலேருந்து நிறைய உங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து போயிருக்கு. எங்களோட உதவினால தான் நீங்கள் ரஷ்யா கூட இந்த போரில் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்கள் மட்டும் உங்களுக்கு உதவி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா உங்களோட சோழியை 2 வாரத்தில் முடிச்சு விட்டு உங்களை வீழ்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இதை கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் ஆக்ரோஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காருங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சும்மா சும்மா உக்ரைன் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களே, உக்ரைன் மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்களோட செயல்பாடுகள் தான், நீங்கள் தான் உக்ரைன் மக்களோட வாழ்க்கையிலே விளாண்டுட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை ஜெலன்ஸ்கி மேலே வந்து வச்சுருக்காருங்க. இப்போ இதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப பரபரப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக முடியாதனால இவங்க 2 பேருக்கு இடையில அக்ரிமெண்ட்ஸ் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போடுறதா வந்துருந்துச்சுங்க. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ஸ் எதையுமே சைன் பண்ணாமல் அங்கேருந்து ஜெலன்ஸ்கி வந்து போயிட்டாரு. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் உலக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா ஜெலன்ஸ்கிக்கு எதுக்கு தெரியுமா அமெரிக்கா மேலே இவ்வளோ கோவம்? இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணணும் அப்படின்னா இவங்க 2 பேர்கிட்ட தானே வந்து டீல் பண்ணணும். அதை விட்டுட்டு அமெரிக்க அதிகாரிகளும் ரஷ்ய அதிகாரிகளுமே இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தாங்க. இதனால தான் உக்ரைன் பிரசிடென்ட் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் போய் இறங்கினவனே கூட ட்ரம்ப் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவே இல்லை, ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டாரு. இதனால தான் ஜெலன்ஸ்கிக்கு கோவம் வந்துருச்சு, இதனால தான் ட்ரம்ப் கிட்ட இவ்வளோ கோவமாக பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பேசினாலும் ட்ரம்ப்பை பற்றி நமக்கு தெரியாதா? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைப்பார்னா, எனக்கு மற்ற நாடை பற்றிலாம் கவலையே இல்லை, எனக்கு எப்போயுமே அமெரிக்கா ஃபஸ்ட்டு, என்னோட நாடு தான் முக்கியம் அப்படின்னு அந்த நாடுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு. அதே ஒரு நிலைப்பாடை தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையிலே வந்து அவர் முன் வச்சிருக்காருங்க. இதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.